ஒரு ஊரில் ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். துணி துவைக்க ஆற்றுக்கு போகும்போது துணி மூட்டைகளை அந்த கழுதை மீது ஏற்றி கொண்டு செல்வார். வீட்டிற்கு திரும்பியதும் அந்த கழுதைக்கு தண்ணீர் வைப்பார். அப்புறம் கழுதைக்கு சாப்பிட கொஞ்சம் புற்களை கொடுப்பார். அந்த கழுதைக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நன்றாக சாப்பிட்டு வயிறு நிரம்பியதும் சந்தோஷத்தில் கத்த ஆரம்பித்து விடும். அதோட பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பாட ஆரம்பித்து விடும். அந்த கழுதைக்கு ஒரு நரி நண்பனாக இருந்தது. அந்த நரி தினமும் பக்கத்து காட்டிலிருந்து ஊருக்குள் வந்து தோட்டம் மற்றும் வயலில் கிடைக்கும் பழங்களை திருட்டுத்தனமாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் காட்டுக்கு திரும்பிவிடும். அந்த நரி தினமும் அந்த கழுதையை சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு செல்லும். ஒரு நாள் இரவில் அந்த நரி வழக்கம்போல் கழுதையை சந்திக்க வந்தது. அப்போது நரி கழுதையிடம், நேற்று நான் பக்கத்தில் இருக்கும் வயலில் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இன்றும் அந்த வயலுக்கு தான் போகிறேன் என்று சொன்னது. நரி சொன்னதை கேட்டதும் கழுதைக்கு நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பித்தது. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த புற்களையே சாப்பிடுவது? இன்று நரியுடன் சென்று தர்பூசணி பழங்களை சாப்பிடலாம் என்று முடிவு செய்தது. கழுதை நரியிடம், நானும் உன்னுடன் வயலுக்கு வருகிறேன் என்று சொன்னது. அதற்கு சம்மதித்த நரி கழுதையை உடன் அழைத்து சென்றது. செல்லும் வழியில் நரி கழுதையிடம், அந்த வயலில் காவலுக்கு ஒரு ஆள் இருப்பான். அவன் கண்ணில் படாமல் சிறிது கூட சத்தம் இல்லாமல் அமைதியாக சென்று சாப்பிட வேண்டும். சத்தம் கேட்டால் அந்த காவல்காரன் முழித்து விடுவான். அப்புறம் நமக்கு தான் ஆபத்து என்று சொன்னது. நரி சொன்னதை கேட்ட கழுதை, சரி சரி, நான் பார்த்து கொள்கிறேன். என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னது. இருவரும் பேசிக்கொண்டே வயல் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அங்கே காவலுக்கு இருந்த ஆள் நன்றாக தூங்கி கொண்டு இருந்தான். வயலில் தர்பூசணி பழங்கள் அதிகமாக இருந்தது. அதை பார்த்ததும் கழுதைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. கழுதை பழங்களை வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தது. அதை பார்த்து சிரித்த நரி, நண்பா, ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமையாக சாப்பிடு, எல்லா பழங்களும் நமக்குத்தான் என்று சிரித்து கொண்டே சொன்னது. பின்னர் இருவரும் தர்பூசணி பழங்களை நன்றாக சாப்பிட்டனர். அந்த கழுதைக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கிறதே, வயிறு நிரம்பியதும் பாட ஆரம்பித்து விடும். அதுவும் முதல் முறையாக தர்பூசணி பழங்களை சாப்பிட்ட மகிழ்ச்சியில் அது தான் எங்கே இருக்கிறோம் என்பதை கூட மறந்து பாட ஆரம்பித்தது. உடனே நரி, நண்பா, பாடுவதை நிறுத்து என்று சொன்னது. ஆனால் கழுதை குஷியில் இன்னும் சத்தமாக பாட ஆரம்பித்தது. கழுதையின் சத்தம் கேட்டதும் காவல்காரன் முழித்து விட்டான். என்ன, வயலில் கழுதை சத்தம் கேட்கிறது? இவ்வளவு நாளாக இந்த கழுதை தான் வயலில் பழங்களை சாப்பிடுகிறதா? இன்று அந்த கழுதையை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கையில் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு கழுதையை நோக்கி ஓடினான். காவல்காரன் வருவதை பார்த்ததும் நரி, இதற்கு மேல் இங்கே இருந்தால் அவ்வளவுதான் என்று ஓட ஆரம்பித்தது. கழுதை எதையும் கவனிக்காமல் பாடிக்கொண்டே இருந்ததால் காவல்காரன் கையில் வசமாக சிக்கியது. அவன் தன் கையில் இருந்த கம்பால் அந்த கழுதைக்கு நன்றாக அடி கொடுத்தான். வாங்கிய அடியில் கழுதை அலறி அடித்து கொண்டு ஓடியது. திருட்டுத்தனமாக பழங்களை சாப்பிட்டது மட்டுமில்லாமல் இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பாடிய கழுதைக்கு காவல்காரனிடமிருந்து 4 அடிகள் தான் பரிசாக கிடைத்தது.